நமஸ்கர். ஆர்ட்ஸ் அண்ட் போர்டுகளில் இருந்து ஆஷிஷ் மிட்டல் மற்றும் இந்த வீடியோவில் உங்களுக்காக ஒரு சொகுசு சோபா செட் வைத்துள்ளேன். பொதுவாக ஆடம்பரத்தை பற்றி பேசும்போது இத்தாலிய மரச்சாமான்கள், எகிப்திய மரச்சாமான்கள், துருக்கிய மரச்சாமான்கள் அல்லது ஒருவேளை சில விஷயங்கள் மனதில் வருகின்றன. சீனாவின் மரச்சாமான்கள். ஆனால் நீங்கள் சிறந்த வடிவமைப்புகளை பெறும்போது இந்தியாவைச் சேர்ந்த மாஸ்டர் கைவினைஞர்களால் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட உள்ளூர் கைவினைஞர்களால் இந்தியாவிற்கு வெளியே ஏன் செல்ல வேண்டும்? முதலில் வடிவமைப்பை உங்களுக்கு காட்டுகிறேன், மேலும் விலை நிர்ணயம், தரம், துணி, இந்த எல்லா புள்ளிகளையும் பற்றி நான் விளக்குகிறேன். முதலில் என்னிடம் இருப்பதை காட்டுகிறேன். எனக்கு இங்கே 3 இருக்கை, இங்கே 3 இருக்கை, 2 இருக்கை. இதனுடன் எங்களிடம் 4 பக்க மேசைகள் மற்றும் ஒரு பெரிய மைய மேசை உள்ளது. அதை நான் சிறிது நேரம் கழித்து மூடுகிறேன், ஏனெனில் நான் அதை இங்கே வைக்கும்போது முன்பகுதி தெரியவில்லை. இந்திய பாரதிய கைவினைஞர்களின் வடிவமைப்பு மற்றும் செதுக்குதல் மற்றும் வேலை மற்றும் மாஸ்டர் வகுப்பை பார்ப்போம். பின்புற உயரம் 54 அங்குலங்கள், 4½ அடி வெளியே மற்றும் இந்த 7 அடி அகலத்தில் இடமிருந்து வலமாக முன்னும் பின்னும். 32 அங்குலம் என்பது 3 இருக்கைகளின் அளவு, 20 அங்குல உயரம். மேலும் என்னை அதில் உட்கார விடுங்கள். நான் நடுவில் அமர்ந்திருப்பேன். யூனிட்டின் முழு பிரமாண்டத்தையும் காண்பிப்பேன். அவை ஏன் மகாராஜா அலகுகள் என்று அழைக்கப்படுகின்றன என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்கள் கிரீடத்தை பின்புறத்தில் காணலாம். அதனால்தான் இந்த தளபாடங்கள் மகாராஜா மரச்சாமான்கள் என்றும் அழைக்கப்படுகிறது. திடமான தேக்கு மரத்தில் செய்யப்பட்டது, தங்க ரஷ் பூச்சு மற்றும் அற்புதமான தோற்றமளிக்கும் ஒட்டுவேலை. நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய இணைப்பு, இது துபாயில் இருந்து, மத்திய கிழக்கில் இருந்து, எங்கும் அல்லது சீனாவாக இருந்தாலும் அரச மரச்சாமான்களில் நீங்கள் பெரும்பாலும் காணும் வடிவமைப்பு இதுவாகும். இப்போது நான் இதைப் பற்றி குறிப்பிட மறந்துவிட்ட வித்தியாசம் என்னவென்றால், 2 இருக்கைகள் கொண்ட 2 இருக்கைகள் 5½ அடி வெளியேயும் பின்புறம் வெளியேயும் உள்ளது. அது அதே 54 அங்குலங்கள் முன்புறம், 32 அங்குலங்கள் முன்பும் உள்ளது. 3 நான் சிறிது நேரம் கழித்துக் கொண்டு வருகிறேன். முதலில் வடிவமைப்பை பார்ப்போம். இப்போது நாம் என்ன செய்கிறோம், மற்ற நாடுகள் என்ன செய்கிறோம் என்று சில வித்தியாசங்களை உங்களுக்கு தருகிறேன். முதலில் தேக்கு மரத்தில் செய்கிறோம். உலகெங்கிலும் உள்ள மரச்சாமான்களுக்கான சிறந்த மரமாக தேக்கு மரம் கருதப்படுகிறது. இருப்பினும் அனைத்து முக்கிய நாடுகளும் அல்லது ஆடம்பர மரச்சாமான்கள் தயாரிக்கும் மக்களும் ஆலிவ் மரம், வால்நட் மரம், செர்ரி, பிர்ச் மரம் ஆகியவற்றை பயன்படுத்துகின்றனர். மற்றும் பல்வேறு வகையான மரங்கள். தேக்கு மரம் பொதுவாக கிடைக்காது, மேலும் பிசின் இழை அலகுகளும் மொத்தமாக தயாரிக்கப்படுகின்றன. நான் இங்கே நாட்டை பெயரிட மாட்டேன், ஆனால் பெரும்பாலும் அந்த நாட்டில் நீங்கள் மிகவும் வடிவமைப்பாளர் மரச்சாமான்களை பார்க்கும்போது பெரும்பாலும் பிசின் அல்லது ஃபைபர் மூலம் தயாரிக்கப்படுகிறது. ஃபைபர் பர்னிச்சர் என்பது திருமண மண்டபங்களில் இருப்பது போல நீங்கள் மிகவும் பெரிய கட்டமைப்புகள் மற்றும் மிகவும் கனமான கட்டமைப்புகளை பார்க்கிறீர்கள். இவை பொதுவாக நார்ச்சத்து மரம் அல்ல, எங்க திட மரம், கனரக அலகுகள். என்னால் தனியாக எடுக்க முடியாது, இது மிகவும் எடை கொண்டது. மீண்டும் மிகவும் கனமான செதுக்குதல் வடிவமைப்பு இரட்டை செதுக்கப்பட்டுள்ளது. எனவே முன்புறத்தில் நீங்கள் பார்க்கும் செதுக்குதல் பின்புறத்திலும் உள்ளது. இது ஒரு தனித்துவம். இந்த வகையான தளபாடங்கள் இரட்டை செதுக்குதல் இதுவரை எந்த இயந்திரத்திலும் சாத்தியமில்லை. 2 பக்க செதுக்கும் இயந்திரம் செய்ய முடியாது, ஏனெனில் அது உண்மையான மக்கள் தேவை, மனிதர்கள். இதுவரை தொழில்நுட்பம் முன்னேறி வருவதால் வரும் ஆண்டுகளில் எதுவும் நடக்கலாம் மற்றும் இந்த இரட்டை செதுக்குதல் உங்களுக்கு எல்லா பக்கங்களிலிருந்தும் தெரியும் போது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. அதை சுவரில் பின்புறம் மூடி வைக்கவும். அதனால் இந்த பகுதி தெரியவில்லை. எனவே இந்த முழு தொகுப்பையும் நீங்கள் அறையின் நடுவில் அமர்ந்திருக்கும் போது உங்களுக்கு எல்லா பக்கங்களிலும் இருந்து நகர்வு மற்றும் மற்ற பக்கங்களிலிருந்து தெரிவு நிலை இருக்கும் இடத்தில் இந்த பின்புற செதுக்குதல் ஆச்சரியமாக இருக்கிறது. நான் யூனிட்டின் பின்புறத்தை உங்களுக்கு காண்பிப்பேன், மேலும் இந்த யூனிட்டை நகர்த்த அனுமதிக்கிறேன். இது 3 இருக்கைகள் மற்றும் நீங்கள் பார்க்க முடியும். மேலும் 3 இருக்கைகளுக்கான பின்புற வடிவமைப்பையும் நீங்கள் பார்க்கலாம். 2 இருக்கைகள் ஏற்கனவே மூடப்பட்டுள்ளன. இரட்டை செதுக்குதல் மரச்சாமான்களின் பிரமாண்டமான மற்றும் தனித்துவமான அம்சங்களில் இதுவும் ஒன்றாகும். அதை மீண்டும் அதன் நிலைக்கு கொண்டு வருகிறேன். எங்களிடம் இருக்கும் பக்க அட்டவணை 21 அங்குல சதுரம், பக்க மேசைக்கு 22 அங்குலம் உயரம், மைய அட்டவணை 20 அங்குல உயரம். நான் கொண்டு வருகிறேன், சட்டத்தில் கொண்டு வருகிறேன். சரி, இது மேசை மற்றும் மேலே ஒரு அழகான வேலைப்பாடு. நாம் கண்ணாடியை அதன் மீது உட்கார வைத்தவுடன் அது பயன்படுத்த தயாராக உள்ளது. முழு தொகுப்பும் ஆடம்பர, அரச, வடிவமைப்பாளர், பிரமாண்டமான, தனித்துவமானது. தளபாடங்களுக்கு நீங்கள் பெறக்கூடிய சிறந்த உரிச்சொற்கள் இந்த வடிவமைப்பில் பொருந்துகின்றன. எங்களுடைய சிறிய நகரத்தைச் சேர்ந்த மாஸ்டர் அல்லது உள்ளூர் கைவினைஞர்களால் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட சிறந்த பகுதி. இருப்பினும் நீங்கள் பெறுவது பிராண்ட் ஆர்சன் ஏன்
ஆர்சன் என்பது 35 நாடுகளில் பதிவு செய்யப்பட்ட சர்வதேச வர்த்தக முத்திரையாகும். நாங்கள் 55 நாடுகளுக்கு டெலிவரி செய்கிறோம். இதை கேட்டு நீங்களும் பெருமைப்படுவீர்கள். இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஒரு உள்ளூர் நிறுவனம் ஒரு சிறிய நகரத்தைச் சேர்ந்த ஒரு நிறுவனம் உலகளாவிய வீடுகளை அலங்கரிக்கிறது. உலகளாவிய உள்துறை வடிவமைப்பாளர்கள், மிகப்பெரிய கட்டிடக் கலைஞர்கள், எங்கள் உள்ளூர் கலையுடன் வீட்டு அலங்காரம் செய்பவர்களுக்கு உதவுகிறது. இது பணம் அல்லது பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, இது நமது பெருமையையும் பற்றியது. எங்கள் பணி உலகம் முழுவதும் உள்ள ஆயிரக்கணக்கான வீடுகளை அலங்கரித்து வருகிறது. இதைப் பற்றி நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியடைகிறோம். அதைப் பற்றி மிகவும் பெருமைப்படுகிறோம். நான் உங்களிடம் கோரிக்கை வைக்க விரும்புகிறேன். எங்கள் பணி உங்களுக்கும் பிடித்திருந்தால் பகிரவும். தயவுசெய்து அதை விரும்பவும். இது மிகவும் தரமான, மிகவும் சலிப்பான வரிகளை நீங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்கிறீர்கள். யூடியூபர் அல்லது பிற சமூக ஊடக சேனல்கள், ஆனால் இது எங்களுக்கும் முக்கியமானது, ஏனெனில் இது எங்கள் வேலையை நிறைய பேருக்கு எடுத்துச் செல்கிறது. எனவே தயவுசெய்து பகிரவும் அல்லது விரும்பவும் கேட்டுக்கொள்கிறேன், ஏனெனில் இது எங்கள் உள்ளூர் மக்களால் இந்தியாவில் செய்யப்பட்ட அற்புதமான வேலை. நான் விளக்கியுள்ள மரப்பகுதியைப் பற்றி, தேக்கு மரம். துணி பகுதி பற்றி. துணி ரூபாய் மீட்டருக்கு 70 முதல் ரூபாய் மீட்டருக்கு 70,000. துணி அவ்வளவு விலை உயர்ந்தது. எனவே நீங்கள் மிகவும் விலை உயர்ந்த எந்த துணியையும் பயன்படுத்தப் போகிறீர்கள் என்றால் வெளிப்படையாக செலவு அதிகமாகும். 1 மீட்டருக்கு 45,000 ரூபாய் வரை துணியை நாங்களே பயன்படுத்தியுள்ளோம். வாடிக்கையாளர் அதை வழங்கினார். நாங்கள் அதை பயன்படுத்தினோம். அதனால் செலவிற்கு வரம்பு இல்லை. நீங்கள் செய்யக்கூடிய விலையுயர்ந்த பர்னிச்சர்கள், வண்ணம் பற்றி என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். இங்கே பார்த்தால் அதே செட் இயற்கை பினிஷ் மற்றும் அடர் நிறத்திலும் வெள்ளை, தங்கம் மற்றும் வெள்ளை எந்த நிறத்திற்கும் நாங்கள் செல்லலாம். பின்னர் உங்களுக்கு ரோஸ் கோல்ட் டூயல் ஷேட், டெரிபிள் ஷேட், தங்க இலை, சில்வர் இலை, ஷாம்பெயின் லீப்பிங், நீங்கள் பார்க்கும் எந்த வகையான இலைகள், அந்த வண்ணங்கள் அனைத்தும் கிடைக்கின்றன. நாங்கள் செய்து வருகிறோம். எனவே அளவு, வடிவமைப்பு, நிறம், துணி என அனைத்தையும் நாங்கள் முயற்சி செய்து உங்கள் விருப்பப்படி வழங்குகிறோம். அதனால்தான் எங்கள் தளபாடங்கள் சாய்ஸ் பாலா பர்னிச்சர் என்று அழைக்கப்படுகின்றன. இப்போது மிக முக்கியமான பகுதிக்கு வருகிறேன், விலை, ஏனெனில் அது எங்கள் கொள்முதலை இயக்கும் ஒரு விஷயம். முதல் விஷயம், எங்கள் தளபாடங்கள் மலிவானவை அல்ல. நாங்கள் மலிவான தளபாடங்கள் அல்லது மலிவான பொருட்களை தயாரிப்பதில்லை. எனவே எங்களுடைய எந்த வீடியோவும் நீங்கள் இவ்வளவு தள்ளுபடி விற்பனை மரச்சாமான்களை பார்க்க மாட்டீர்கள், ஏனென்றால் நாங்கள் எல்லாவற்றையும் ஆர்டர் செய்கிறோம். நாங்கள் மிகவும் கவனமாக இருக்கிறோம். தரம் மற்றும் அதனால்தான் எங்களால் இந்த பிராண்ட் ஆர்சனை உருவாக்க முடிந்தது. இது உலகளவில் அனைத்து தளபாடங்கள் தயாரிப்பாளர்களாலும், மிகப்பெரிய கட்டிடக் கலைஞர்கள் மற்றும் உள்துறை வடிவமைப்பாளர்கள் மற்றும் வீட்டு அலங்காரக்காரர்களால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் நீங்கள் பொருட்களை தேர்ந்தெடுத்தவுடன் நாங்கள் என்ன செய்கிறோம் என்பது அவர்களுக்கு தெரியும். மேலும் நீங்கள் எதை தேடுகிறீர்கள் என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். நாங்கள் விலையை கணக்கிடுகிறோம். உங்கள் இருப்பிடத்திற்கு ஏற்ப நாங்கள் அதை உங்களுக்கு வழங்குகிறோம். நீங்கள் இந்தியாவில் உள்ளீர்கள், நீங்கள் இந்தியாவுக்கு வெளியே இருக்கிறீர்கள். ஜிஎஸ்டி பகுதி, ஷிப்மெண்ட் பகுதி, இவை அனைத்தும் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் வண்ணப்பூச்சு நிறம், துணி தேர்வு மற்றும் விதைகளின் எண்ணிக்கை போன்ற மாறிகள். பெரிய டேபிள், சிறிய டேபிள், சைட் டேபிள்களின் எண்ணிக்கை, இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு விலைக்கு வரும். நீங்கள் இறக்குமதி செய்யப்பட்ட மரச்சாமான்களை வாங்கும்போது, நீங்கள் இத்தாலியில் இருந்து ஏதாவது வாங்குகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். கூகுளில் சென்று இறக்குமதி வரிகளை சரிபார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாட்களில் இறக்குமதிக்கு மிக அதிக வரி விதிக்கப்படுகிறது. ஏனென்றால் இந்தியாவிலேயே அனைத்தையும் நாம் தயாரிக்க வேண்டும் என்று இந்திய அரசும் விரும்புகிறது. ஆத்மா நிர்பார் பாரத் என்று அவர்கள் அழைக்கிறோம், நாமும் அழைக்கிறோம். நாங்கள் அதைச் செய்ய முயற்சிக்கிறோம். ஏனென்றால் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு தீக்குளிப்பு படத்தில் வந்து எல்லாவற்றையும் மிக நேர்த்தியாக மேடைகளில் விளம்பரப்படுத்தியது. கார்பன் தளபாடங்களுக்கான தேவை மிகவும் உயர்ந்துள்ளது. பெரும்பாலும் எல்லா கடைகளிலும் சாதாரண மரச்சாமான்கள், இறக்குமதி செய்யப்பட்ட மரச்சாமான்கள், சைனீஸ் மரச்சாமான்கள் ஆகியவற்றை காணலாம். இப்போது நீங்கள் எல்லா இடங்களிலும் நிறைய செதுக்குதல் தளபாடங்கள் அமர்ந்திருப்பதை காணலாம். இறக்குமதி செய்யப்படும் தளபாடங்களுக்கு அதிக வரி, இறக்குமதி வரி விதிக்கப்பட்டுள்ளது. அதனால்தான் அவை விலை உயர்ந்தவை. எனவே விலை அதிகம் என்று அர்த்தமில்லை. அதனால்தான் நல்லது. அதற்கு நிறைய வரிகள் உள்ளன. அதனால்தான் அவை விலை உயர்ந்ததாக கருதப்படுகின்றன. அதனால்தான் நாங்கள் உங்களுக்கு சிறந்த தரமான தீக்குளிப்பு பிராண்டை தருகிறோம். இந்தியாவில் அல்லது இந்தியாவிற்கு வெளியே ஹோம் டெலிவரி செய்வது மிகவும் கடினமான விஷயங்களில் ஒன்றை ஆர்டர் செய்வதால், நீங்கள் ஒரு கடை அல்லது ஷோரூமுக்கு செல்லும் போது அவர்களிடம் இருப்பதை நீங்கள் வாங்கலாம். எனக்கு இது 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 தேவை என்று நீங்கள் அவர்களிடம் சொல்ல முடியாது. அவர்கள் அதை உருவாக்கி உங்களுக்கு வழங்குவார்கள். அவர்களுக்கு அந்த விருப்பம் இருக்காது. ஆனால் நாங்கள் செய்கிறோம். நாங்கள் ஒரு தொழிற்சாலை மற்றும் நீங்கள் விரும்புவதை நாங்கள் செய்கிறோம். எனவே அதை தேர்ந்தெடுங்கள். உங்கள் தீம் என்ன என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உள்துறை வடிவமைப்பு, எப்படி நிறங்கள், துணி எண்ணிக்கை, இருக்கைகள் அளவு எல்லாம் உங்கள் விருப்பப்படி தொழிற்சாலை விலையில் தீக்குளிக்கும் பிராண்டில். நீங்கள் எங்கிருந்தாலும், இந்தியாவிலோ அல்லது இந்தியாவிற்கு வெளியேயோ ஹோம் டெலிவரி. நாங்கள் என்ன செய்தோம் என்பதை காட்டும் ஆயிரக்கணக்கான சான்றுகள் எங்கள் இணையதளத்தில் உள்ளன. பாருங்கள்.
நீங்கள் வேறு ஏதாவது ஒன்றை தேடினால் அங்கிருந்து நல்ல யோசனைகளை பெறுவீர்கள். மற்றவர்கள் என்ன வாங்கினார்கள், என்ன வடிவமைத்திருக்கிறார்கள் என்று பார்ப்போம். பொருள் எப்படி இருக்கிறது, அவர்கள் அதை உண்மையான இடத்தில் வைத்தவுடன் தளபாடங்கள் எப்படி இருக்கும், ஏனென்றால் இங்கே எங்களிடம் ஒரு நிலையான அமைப்பு உள்ளது, சில விளக்குகள் மற்றும் ஒரு எளிய அமைப்பு உள்ளது, ஆனால் அது உண்மையான இடத்திற்குச் செல்லும்போது தேம்புள்ளது. ஒருவேளை திரைச்சீலைகள் அல்லது வால்பேப்பர்கள் அல்லது சுவர் நிறம் அல்லது கூரையின் பக்கங்களில் ஒரு அற்புதமான அரச வடிவமைப்பு மற்றும் அனைத்து வடிவங்கள் மற்றும் தரைவிரிப்புகள் தோற்றமளிக்கும் அனைத்தையும் ஒன்றாக இணைக்கலாம். முற்றிலும் மாறுகிறது மற்றும் உங்கள் இணையதளத்தில் இன்னும் இயங்கும் சான்று பிரிவு அதைத்தான் காட்டுகிறது. அற்புதமான வேலை, கையால் செதுக்கப்பட்ட வேலை. தீக்குளிக்கும் பிராண்ட் மற்றும் உங்களின் விருப்ப எண் arsenwoods.com என்ற திரை இணையதளத்தில் உங்களுடன் உள்ளது. எந்தச் சமூக ஊடகச் சேனலும் நீங்கள் ஃபேஸ்புக், ட்விட்டர், லிங்க்டின், இன்ஸ்டாகிராம், யூடியூப் மற்றும் பின்ட்ரெஸ்டில் எந்த சமூக ஊடகச் சேனலுக்கும் செல்லலாம். நாங்கள் அங்கு இருக்கிறோம் என்பதை நீங்கள் சரிபார்க்கலாம். நாங்கள் எல்லாவற்றையும் மிகவும் விளம்பரப்படுத்துகிறோம். இந்த கலையை உலக அளவில் எடுத்துச் செல்வது. எங்கள் பொருட்களை நீங்கள் விரும்புவீர்கள் என்று நம்புகிறேன்.